ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎஸ் கோலம் சண்டே vlog. நம்ம சேனலில் இன்றைக்கி உருளைக்கிழங்கு ஸ்டஃப் பண்ணி மிளகா பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது பண்ணுறதுக்கு பஜ்ஜி மிளகா கட் பண்ணி எடுத்துக்கலாம். காம்பெல்லாம் கட் பண்ணாமல் இந்த மாதிரி நடுவில் லைட்டாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துருங்க. விதையோடு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு காரம் அதிகமாக இருக்கும். விதையெல்லாம் சுத்தமாக எடுத்துடணும். எடுத்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது பாருங்கள், இந்த அளவுக்கு விதையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் இப்போ ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். மீடியம் சைஸில் 4 உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன். இதை தோல் உரித்து எடுத்துக்கோங்க. தோல் உரிச்சிட்டு இது சாஃப்டாக கட்டி இல்லாமல் மசிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் சாஃப்டாக மசிச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மசிச்சுட்டு இது கூட பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே சின்னதாக ஒரு பச்சை மிளகா அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் பச்சை மிளகா சேர்க்காமல் மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி, இந்த உருளைக்கிழங்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் கொஞ்சம் அதிகமாக சாட் மசாலா, 2 பிஞ்சு பெருங்காயம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலாவோட உருளைக்கிழங்கு நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகா சேர்க்காம வெறும் மிளகாத்தூள் மட்டும் சேர்த்து நல்லா பசஞ்சிக்கோங்க. இந்த அளவு நல்லா பசஞ்சிட்டு நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த பஜ்ஜி மிளகாவில் நடுவில் கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் இந்த உருளைக்கிழங்கை வச்சு நல்லா ஸ்டஃப் பண்ணிக்கலாம். நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் நல்லா ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ராவாக இருக்கிற உருளைக்கிழங்கை எடுத்துருங்க. நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே ஸ்டஃப் பண்ணியாச்சு. இதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம், ஒரு பிஞ்சு இட்லி சோடா எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணி ஒரேடியாக சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கோங்க. நார்மலாக நம்ம தோசை மாவு விட கொஞ்சம் திக்காக இருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இந்த மாவில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் பஜ்ஜி மிளகாவை இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணிவிட்டு எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். மிளகா மாவில் நல்லா மூழ்கி இருக்கிற வரைக்கும் எல்லா இடமும் படுற மாதிரி இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி காஞ்சதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பஜ்ஜி மிளகா ஒன்றா எடுத்து விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுப்பை மீடியமாக வச்சு ஃப்ரை பண்ணுங்க. அப்போ உள்ளே இருக்கிற மிளகாலாம் நல்லா வெந்திருக்கும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். எல்லாமே அதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக சட்னியும் டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.